विघ्नविनायकमूर्ति की जय। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयमूर्ति की जय। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। भगवान செய்த அவதாரங்களில் பிரதானமாக கொண்டாடப்படுகின்ற அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். அந்த ராமாவதாரத்தில் பகவான் செய்து காண்பித்த தர்மங்கள் அனைத்தும் நம் இல்லற வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயமாகும். அப்பாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அம்மாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தம்பிகளுடன் எப்படி சந்தோஷமாகவும் பிரியமாகவும் இருக்க வேண்டும், பிரஜைகள்னு சொல்லக்கூடிய ஜனங்கள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தர்மத்தையும் தான் வாழ்நாளில் வாழ்ந்து காண்பித்த அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். ஆதலால்தான் அந்த அவதாரத்திற்கு பெரும் பெயர் உண்டு. ராமாவதாரம் பகவான் செய்து அநேக விதமான தர்மங்களை தன் வாழ்நாளில் அவர் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்த அவதாரம். அந்த அவதாரத்தில் ராவண வதத்தின் பொருட்டு பகவான் அவதாரம் செய்து, இந்த அவதாரம் எதற்காக என்றால் ராவண வதத்திற்காக. ராவணவதம் நடக்க வேண்டும் என்றால் சீதையை ராவணன் தூக்கி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ராவணவதம் என்பது நடக்கும். பஞ்சவட்டியில் இருக்கும் பொழுது ராவணன் சந்நியாச வேடம் பூண்டு சீதையை அபகரித்து, பரமாத்மாவான ராமபிரான் ஒரு இடத்தில் இருக்கிறார், ஜீவாத்மாவான சீதை மற்றொரு இடத்தில், அதாவது இலங்கையில் இருக்கிறாள். இருவரையும் சேர்த்து வைக்க ஒரு குரு வேண்டும். அந்த குருவாகத்தான் ஆஞ்சநேய சுவாமி வந்தார். கிஷ்கிந்தா காண்டம் 3வது சர்க்கத்தில் ஆஞ்சநேயர் முதலில் ராமபிரானையும் லக்ஷ்மணசுவாமியும் பார்க்கிறார். சுக்ரீவ சக்கியம் ஏற்பட்டு சுக்ரீவ சைன்யத்தில் இருக்கிற கோட்டி வானரங்கள் அனைத்தும் வரவழைக்கப்பட்டு 4 திக்குகளிலும் இந்த வானரங்களை சீதை எங்கு இருக்கிறாள் என்று தேடச் சொல்ல, தெற்கு திக்கில் தடயங்கள் இருப்பதால் சீதா லாபம் அடையலாம் என்ற ஒரு தடயம் இருப்பதால் பிரதானமாக வானரங்கள் கஜன், கவாக்ஷன், கவயன், ஷரபன், கந்தமாதனன், ஜாம்பவான், அங்கதன், ஆஞ்சநேய சுவாமி மற்ற பிரதானமான வானரங்களை அனுப்பி வைத்து இலங்கைக்கு யார் செல்ல வேண்டும் என்று முயற்சித்த பொழுது ஆஞ்சநேய சுவாமிதான் செல்ல வேண்டும் என்று ஜாம்பவான் சொல்ல, ஆஞ்சநேயரிடம் ஜாம்பவான் அவருடைய மகிமையை பற்றி எடுத்து சொல்லி, அவர் சீதாலாபத்தோடு நான் திரும்பி வருவேன் என்று கூறி இலங்கைக்கு கிளம்புகிறார். இலங்கையில் என்னென்ன நடந்தது என்று சுந்தர காண்டம் என்னும் சொல்லக்கூடிய காண்டத்தில் 58வது சர்க்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி இங்கு இருந்து கிளம்பி இலங்கைக்கு சென்று இலங்கையில் நடந்த விஷயங்கள் அனைத்தும், சீதையை பார்த்த விஷயங்கள் உட்பட எல்லாம் ஜாம்பவானிடம் சொல்கிறார். 166 ஸ்லோகத்தில் வருகிற 30ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, ஆஞ்சநேய சுவாமியோட ஜெயந்தி அன்று எல்லோரும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய வேண்டும். 58வது சர்க்கம் பாராயணம் செய்தால் சுந்தரகாண்டம் முழுவதும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கிறது. ஆதலால் பக்தர்கள் அனைவரும் 30ஆம் தேதியன்று காலையில் எழுந்து கொண்டு பிராத்தஸ்நான சந்தியாவந்தன அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு ஆஞ்சநேயர் படம் அல்லது விக்கிரகங்கள் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து வைத்து சந்தன குங்குமம் இட்டு மாலை அணிவித்து வஸ்திரம் அணிவித்து ஷோடசோபச்சாரம் என்னும் சொல்லக்கூடிய 16 விதமான உபச்சாரங்கள் செய்து அர்ச்சனை செய்து தூபதீப நைவேத்தியம் செய்து
கற்பூரஹாரத்தி செய்து பிரார்த்தனை செய்யும் சமயத்தில் இப்பொழுது நான் சொல்லப்போகிற 58வது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் உள்ள இந்த பாராயணத்தை கேட்டாலோ அல்லது என்னுடன் சேர்ந்து சொன்னாலோ சுந்தரகாண்டம் முழுவதும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கிறது. சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதால் என்ன பலன் என்றால், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் இதை பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ அடுத்த வருடம் அனுமத் ஜெயந்தி காலத்திற்குள் குழந்தை அவசியம் பிறக்கிறது. நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், நமக்கு காரிய சித்தி ஏற்படவில்லை என்றால், அந்த காரிய சித்தி ஏற்படுறதுக்கு இந்த 58வது சர்க்கத்தை பாராயணம் செய்தால் வெகு நாட்களாக நமக்கு ஒரு காரியம் நிறைவேறாத இருந்த காரியங்கள் இந்த சுந்தரகாண்ட பாராயணம் கேட்ட மாத்திரத்தில் நமக்கு காரிய சித்தியை கொடுக்கிறது. ஆதலால் பக்தர்கள் அனைவரும் ஹனுமத் ஜெயந்தி அன்று சுந்தரகாண்ட பாராயணத்தை செய்து ஸ்ரவணமும் செய்து சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஆஞ்சநேய சுவாமியின் கிருபைக்கு பாத்திரமாகி, ஆஞ்சநேயர் எப்படி ராமபிரானிடம் பக்தியாக உள்ளாரோ அதுபோன்று பக்தி நமக்கும் ஏற்பட்டு ராமச்சந்திரனின் கிருபைக்கு பாத்திரமாகணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு அவகாசம் இல்லை பாராயணம் செய்வதற்கு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு நாட்களுக்காக நம் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் க்ஷேமலாபங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம் சீக்கிரம் எழுந்து இந்த பாராயணத்தை செய்ய வேண்டும். 58வது சர்க்கம் பாராயணத்தை நமது யூடியூப் சேனல் தியாயேத் பராமம்பிகாம் என்ற சேனலில் வெளியிடப்படும். 166 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த சர்க்கம் என்பதால் டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு இந்த ஸ்லோகம் போட முடியவில்லை. ஆதலால் பக்தர்கள் அனைவரும் கூகுளில் டவுன்லோட் செய்து அவரவர்களுக்கு எந்த மொழி சுலபமாக இருக்குமோ, தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் என்று யாருக்கு எந்த மொழி சுலபமாக படிக்க வருமோ அந்தந்த மொழியில் நாம் டவுன்லோட் செய்து இந்த பாராயணத்தை என்னுடன் சேர்ந்து எல்லோரும் பாராயணம் செய்யலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.